வாழ்க்கையில எதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. எவ்வளவோ சம்பாரிக்கிறேன், சொத்து சேர்த்துறேன். என்ன பண்ணுனாலும் எனக்குள்ள ஒரு முழுமை இல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கா? ஏதாவது ஒண்ணு புதுசா உங்க மனம் தேடி ஓடிக்கிட்டே இருக்கா? ஒரு இலக்க வச்சு ஓடுறேன், அந்த இலக்க அடையறேன். திரும்பவும் உள்ளுக்குள்ள என்னமோ ஒண்ணு முழுமை அடையாத மாரி இருக்குது. திரும்பவும் எதையாவது புதுசா தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா? எவ்வளவுதான் நான் சம்பாரிச்சிருந்தாலும் எனக்கு அது பத்த மாட்டேங்குது. இன்னும் மத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒருத்தர பார்த்து அந்த சொத்துக்கு, அந்த பதவிக்கு, அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் தகுதியானவரே இல்ல. இருந்தாலும் அவருக்கு நிறையா கிடைக்குது. எனக்கு இந்த தகுதியெல்லாம் இருந்தும் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா? எந்த உழைப்புமே போடாத ஒருத்தருக்கு நிறையா சொத்து இருக்கு. நிறையா பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனா எனக்கு எவ்வளவுதான் உழைப்பு போட்டாலும், எவ்வளவுதான் நான் முயற்சி செஞ்சாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்னால அந்த செல்வத்த அடைய முடியலையே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா? இன்னும் நெறைய பேரு பணக்காரங்கிட்டயே தான் அதிகமான செல்வம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. மத்தவங்க கிட்டயெல்லாம் எதுவும் வரமாட்டேங்குது. இந்த சிஸ்டம், இந்த பிரபஞ்சம் ஏழைகளை இன்னும் தண்டிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஏன்? இது கர்ம வினையா? இல்ல இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சரியான ஒரு போதுமான ஆசீர்வாதம் குடுக்கறது இல்லையா? இல்ல இந்த கடவுள், அதாவது என்ன படைச்ச கடவுள் எனக்கு தேவையான விஷயத்த குடுக்காம என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாரே, இது நான் பூர்வ ஜென்மத்தில பண்ண தப்பா? அப்படின்னு எத்தனையோ கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஒரு மேலோட்டமா பார்த்தீங்கன்னா, பணம் ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்கிற மாரி இருக்கும். நெறைய பேத்துக்கு கிடைக்காமயே இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாரி இருக்கும். நெறைய பேர் எவ்வளோ கடினமா உழைச்சாலும் கிடைக்காத மாதிரி இருக்கும். எதனால இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு? அப்படின்ற கேள்விக்கான பதில் முதல்ல உங்களுக்கு புரியணும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த பிரபஞ்சமோ, இல்ல நம்மள படைச்ச கடவுளோ, இல்ல உங்க விதியோ யாரும் உங்களுக்கு சதி பண்ணல. எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சம் ஈக்குவலா தான் குடுத்து அனுப்பிச்சிருக்குது. பிராக்டிகலா பார்க்க போனீங்கன்னா, 2 பேரும் ஒரே நேரத்தில தொழில் ஆரம்பிப்பாங்க. 2 வேற வேற சூழல்ல இருக்கிற மனிதர்கள் ஒரே நேரத்தில தொழில் ஆரம்பிப்பாங்க. ஒருத்தருக்கு நல்லா போய்க்கிட்டு இருக்கும். இன்னொருத்தரு ஃபெயிலியர் ஆயிட்டே வருவாரு. இதுக்கு காரணம் விதியோ, பிரபஞ்சமோ மட்டும் இல்ல. ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது அவங்க போடுற முயற்சி, அவங்க எந்த நேரத்தில, எந்த இடத்துல அந்த முயற்சிய போடுறாங்க அப்படின்றதுல இருக்கு. அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்குது, அவங்க ஃபேமிலியில எந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றதுல இருக்கு. அந்த தொழில்ல அவருக்கு எவ்வளவு தூரம் நாலேட்ஜ் இருக்குது அப்படின்றதுல இருக்கு. அவங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் எவ்வளவு தூரம் ஸ்மார்ட்டா அத வெளிய கொண்டு போய் அந்த கஸ்டமருக்கு சேர்த்துறாரு அப்படின்றதுல இருக்கு. ஒரு பொருள வந்து ஒரு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னா, அந்த பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ குடுக்குறாரு, அந்த பொருள வந்துட்டு எவ்வளவு சிறப்பான பொருளா மாத்துறாரு, அந்த சர்விஸ எவ்வளவு சிறப்பான சர்விஸா கொண்டு போய் குடுக்குறாரு அப்படின்றதுல இருக்கு. நெறைய பேர் தொழில் பண்ணணும், எனக்கு வேலைக்கு போறக்கு புடிக்கல, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் என்ன தொழில் பண்ணட்டும்? எனக்கு என்ன தொழில் வரும்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. முதல்ல ஏன் உங்களுக்கு தொழில் பண்ணணும்னு இருக்குதுன்னு கேட்டேன்னா, எனக்கு வேலைக்கு போறக்கு புடிக்கல, நெறையா சம்பாரிக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், அதுக்காக நான் தொழில் பண்ணணும் அப்படின்றாரு. சரி, என்ன தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு உங்க மைண்ட்ல இருக்குது அப்படின்னா, நீங்க தொழில் பண்றதுக்கு லாயக்கு இல்ல. எதையாவது ஒரு தொழில். தொழில் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் குடுக்குறது. எதுவுமே தெரியாம ஒரு ப்ராடக்ட்ட பத்தியோ, இல்ல ஒரு சர்விஸ பத்தியோ எதுவுமே தெரியாம ஒரு தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது தொழிலா இருக்காது. ஒரு ரூ. 10,00,000 கடன வாங்கி கொண்டு போய் நேரா கிணத்துல போடுற கதையா தான் இருக்கும். ஒரு நாலேட்ஜவோ, இல்லாட்டி ஒரு சர்விஸவோ நீங்க குடுக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா, முதல்ல அந்த நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். அந்த சர்விஸ பத்தின அறிவு உங்களுக்கு இருக்கணும். அத எப்படி கொண்டு போய் சேர்த்தணும்னு தெரியணும். உங்களுக்கு முதல்ல முழுசா எந்த ஒரு வேலை தெரியுமோ,
அந்த வேலையை தான் தொழிலை எடுத்து பண்ணணும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணுனா நான் மேலே வந்துடுவேன் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா மேலையெல்லாம் வர முடியாது. இருக்கிற இடத்துல இருந்து கீழே தான் போக முடியும். ஒரு தொழிலை நல்லா கற்றுக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், சிம்பிளாக டாய்லெட் கழுவுற விஷயமா இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதை சர்வீஸாக கொண்டு போய் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு சமையல் நல்லா வருதுங்கிறதுக்காக அவரை கொண்டு போய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் போய் நீ கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டால் அவர்னால் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் உங்களுக்கும். முதல்ல உங்களுக்கு நல்லா என்ன தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணணும். உங்களுக்குள்ள முதல்ல கேளுங்க, உங்களுக்கு என்ன நல்லா தெரியுங்கிறத. எந்த ஒரு விஷயத்த என்னால் காலம் பூரா பண்ண முடியும், சலிப்பு இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றத கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு அதில் போதுமான அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா அதை ஃபஸ்ட்டு அந்த நாலேஜை கேதர் பண்ணுங்கள். அதுக்குண்டான ரிசோர்ஸஸை கேதர் பண்ணுங்கள். பொருளாதாரத்தை சேர்த்துங்க, திரட்டுங்க. அதுக்கப்புறமா தொழில் ஆரம்பிங்க. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தா அது பாதியில் தான் போய் முடியும். அப்படி பார்த்தா பணக்காரங்கள்லாம் நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியை பல பேர் கேட்பாங்க. பணம் நிறையா இருக்குது, ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குதுன்னா உங்களால் நாலேஜை வாங்கிக்க முடியும். யாருக்கு அந்த அறிவு இருக்குதோ அவரை நீங்கள் வேலைக்கு வச்சுக்க முடியும். அவருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து, அவருக்கு நீங்கள் ஃபியூவல் கொடுத்து அந்த தொழிலை ரன் பண்ண முடியும். பணம் இல்லை, தொழில் பண்ணுறதுக்கு போதுமான அறிவு இல்லை, ஆனால் தொழில் பண்ணணும். தொழில் பண்ணணும்னு மட்டும் இருக்குது. அந்த தொழில் பண்ணுறதுக்கு தேவையான அறிவை சேர்த்துக்கிறதுக்கான முனைப்பு இல்லை. இப்படி இருந்தால் தொழில் நடக்காது. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பணம் அதிகமாக போய் சேருது, அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருக்குதுன்னா டோட்டலாக எரேஸ் பண்ணிடணும். கீழே இருந்து மேலே வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் நிறையா பேர் எடுத்து பாருங்க, பெரும்பாலும் அவங்களோட சொந்த முயற்சியில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. வேறு ரிசோர்ஸஸோ பெருசாக எதுவும் இல்லாமல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஜீரோலேருந்து பில்ட் பண்ணவங்க பெருசாக இருப்பாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதா? இல்லை. நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடுறீங்க. எதுக்காக ஓடுறீங்க? சொசைட்டி முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், அதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்னு. யாருக்கு வாழ்ந்து காட்ட போகிறீங்க? நண்பர்கள் முன்னாடியா, இல்லை உறவினர்கள் முன்னாடியா? இப்படி யாருக்கு வாழ்ந்து காட்ட போகிறீங்க? ஆக மொத்தம் உங்களுக்காக வாழலை. அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், இன்னொருத்தங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னவே இழந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை தான் சம்பாரிச்சனாலும், எவ்வளோ பொருள் சேர்த்துனாலும், எவ்வளோ சொத்து சேர்த்துனாலும் என்னோட தேடல் நிற்காது. இந்த பணம் அப்படின்றது ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான். நீங்கள் ஒரு நல்ல சர்வீஸையோ நல்ல பொருளவோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மற்ற ரிசோர்ஸஸை அலைன் பண்ணணும். ஒரு பொருளை கரெக்டான ஒரு தரத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வேணும். உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கியோ இல்லை உங்களோட சர்வீஸை வாங்கியோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் திருப்பியும் அந்த பொருளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வரணும். அந்த அளவுக்கு உங்களோட பொருளோட குவாலிட்டி, உங்களோட சர்வீஸோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். சும்மா நான் தொழில் ஆரம்பிச்சிட்டேன், நான் கடை வச்சுட்டேன், ஆனால் என் கடைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சரியான இடத்துல அந்த கடை இருக்கா? உங்களோட பொருளோட தரம் சரியாக இருக்குதா? தேவையான வெரைட்டிஸ் வச்சுருக்கிறீங்களா? உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரியான தொழிலை தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? அந்த ஸ்டேஜில் இருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்களா? இதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா? சும்மா தொழிலை ஆரம்பிச்சிட்டா மட்டும் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்துடணுமா? நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளோட பிராண்டை பார்க்குறீங்க, அதோட குவாலிட்டியை பார்க்குறீங்க, அது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும்னு பார்க்குறீங்க, அந்த கம்பெனி எவ்வளோ பாரம்பரியமான கம்பெனி, எவ்வளோ நாள் இருந்திருக்குது, அந்த கம்பெனியை நம்பலாமா, இதெல்லாம் பார்த்து வாங்குறீங்க. இதே மாதிரி தானே உங்ககிட்ட வாங்க வரவங்களும் நினைப்பாங்க. பாரம்பரியம் இல்லாட்டி பரவாயில்ல, தரம் என்ன? அப்போ எதையாவது ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அந்த அளவுக்கு ஒரு தரத்தோட ஒரு பொருளவோ இல்லை ஒரு சர்வீஸவோ கொடுத்துட முடியுமா? சரி, எதையாவது பண்ணி பணம் சம்பாரிச்சாச்சு, சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கிட்டீங்க. மற்றவங்க முன்னாடி நான் காரில் போய் காட்டணுங்கிறதுக்காக காரை வாங்கிட்டீங்க. அதோட தான் தேடல் நிற்குதா? திருப்பியும் அடுத்ததுக்கு போகுதே, அவர் இந்த காரோட நல்ல காரை வச்சிருக்காரு, எனக்கு அந்த மாதிரி வேணும்னு போகுது. அவரோட நான் நல்ல கார் வச்சிருக்கணும், என் ஃப்ரெண்டோட நல்ல கார் வாங்கணும், என் ரிலேட்டிவோட நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு தோணுது. இந்த தோணல் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொருத்தங்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை அப்படின்ற பொறாமையோட அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கும்.
இன்னொரு மனிதர்கிட்ட வந்து நிறையா பொருள் இருக்குது, நிறையா பணம் இருக்குது, அவனுக்கு மட்டும் இத்தனை இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு பொறாமையோட அடிப்படையில் இருந்தார். ஒரு செகண்ட் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இல்லை அப்படின்ற அந்த எண்ணத்தோட அடிப்படை, அதோட ஆதாரம் என்ன அப்படின்றத பாருங்க. பொறாமை தான். யார் ஒருத்தர்கிட்ட பொறாமை இருக்குதோ அவர்கிட்ட இல்லாமை அப்படின்ற தன்மை, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கும். நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுவாக தான் உங்கள் வாழ்க்கையும் மலருது. உள்ளளவில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ, உங்களோட இன்னர் ஸ்டேட் என்னவோ, உங்கள் எண்ணங்கள் என்னவோ, அது சார்ந்து தான் உங்கள் மூளையும் வேலை செய்யும். இன்னொருத்தரை விட நான் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களோட பொறாமையிலிருந்து வரலாம். நீங்கள் முன்னாடி பட்ட அவமானங்கள்ல இருந்து வரலாம். இல்லாட்டி என்னை நிறையா பேர் மதிக்கணும் அப்படின்னு வரலாம். அந்த நிறையா பேர் என்னை மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கூட உங்களை நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி மதிக்கணும்னு இல்லாமல், இன்னொருத்தரை, ஒரு லீடரையோ ஒரு பணக்காரரையோ மதிக்கிற அளவுக்கு என்னை மதிக்கணும் அப்படின்னு ஒரு இமேஜை உங்கள் மைண்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தரை பார்க்கலாம், நீங்கள் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு பணக்காரரவோ பார்த்து அவரை எப்படி மதிக்கிறாங்களோ அது மாதிரி என்னை மதிக்கணும் அப்படின்ற அந்த கம்பேரிசன் தான் ஒரு முக்கியமான எதிரியே. இன்னொருத்தரை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி அவனோட வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ நாட்களுக்கு நினச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கை ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களோட நிலையிலிருந்து வாழணும். வாழ்க்கையில் வளரணும் அப்படின்ற எண்ணம் தப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கையில் வளரணுன்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாமே பரிணாம வளர்ச்சி தான். ஆனால் உங்களோட இன்றைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வளர்கிறதுக்குண்டான ஒரு முனைப்பாக இருக்கணுமே ஒழிய இன்னொருத்தரை பார்த்து அவரோட வாழ்க்கை இப்படி இருக்குது அதே மாதிரி நான் வாழணும், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும், ஏன் அவருக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற பொறாமையிலிருந்து வரக்கூடாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை பொருட்களை, எத்தனை பொருட்செல்வத்தை சேர்த்துனீங்கனாலும் உங்களோட மனசில் இருக்கிற ஆசை நிற்காது. மேலும் இன்னும் நிறையா வேணும், இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய அது நிற்காது. ஒருத்தர் ஒரு டீ கடை வச்சுருந்தார். பக்கத்தில் நிறையா பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் இருக்கும். இவர் தான் ஒரு சின்ன கடை தான், ஒரு மெயின் ரோடு மேலே இருக்கும். தினமும் காலையில் வருவார், கடையை திறப்பார். அவ்வளோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க ஒரு கடைக்கு. ரொம்ப ரஷ்ஷான ரோடு, ஸ்பீடான ரோடு. ஒரு சிலர் வருவாங்க, டீ குடிப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வருவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஒரு சிலர் வருவாங்க, டீ இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. என்னப்பா இவ்வளோ வேலை வைக்கிறேன்னு சொல்லி அதுலேயும் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க. இது மாதிரி வெவ்வேறு மக்கள் வந்துட்டு போகிற இடம் அது. இவர் தினமும் வர்றவங்கள போகிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பார், எப்படி இருக்கிறாங்க மக்கள் அப்படி. அவர் கடைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருந்துச்சு. பெரும்பாலும் எல்லாரும் நல்ல நல்ல கார்ஸில் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நிறையா ஃபோனு, கேட்ஜெட்டுன்னு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இல்லாததே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். ரொம்ப ராயலான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஏன் இது இல்லை அப்படின்ற ஏக்கம் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஏன் ஒரு நாள் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு போகும்போது அவரோட பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை பார்த்த இவரும் கூப்பிட்டு, சார் பர்ஸை மறந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறவரை கொஞ்சம் வேகமாக போய் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பர்ஸை கொடுத்துருக்குறாரு. அவரும் எதுவும் அலட்டிக்கலை, ஒன்றுமே நடக்காத மாதிரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் சரின்னு சிரிச்சுக்கிட்டு வந்துட்டார். பட் அவருக்குள்ளே ஆழமாக ஒன்று இருந்துச்சு. ஒரு பதட்டமே இல்லாமல் வாங்கிட்டு போகிறாரே, இந்த பர்ஸ் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டு போகிற மாதிரியே தோணலையே. அவர்கிட்ட எவ்வளவு பொருள் இருந்தால், எவ்வளவு பணம் இருந்தால் இது ஒரு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கும் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு புழுக்கம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. பல நாட்கள் போச்சு, இப்படியே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறத இவரும் கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் இவர் எந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களை அடிக்கடி பார்த்து இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லையே, எல்லாமே நல்லா இருக்கே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு யாரையெல்லாம் பார்த்து அவர் பொறாமப்படுவாரோ அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரே இவர் கடைக்கு டீ குடிக்க வந்திருக்காரு. இறங்கி காரை விட்டு இறங்கி வரும்போது ஒரு ஃபோன் வந்திருக்குது. அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஓரமாக போய் நின்று பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. எந்த மாதிரி கான்வர்சேஷன் போச்சுன்னு தெரியல. நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்த ஒரு மனுஷன்
திடீர்னு ரோட்டில் பேசிக்கிட்டு இருக்கவே அழுதுட்டு பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசினாரு, ஏன் அந்த பிரச்சனை, எதனால் அழுகிறாரு அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த டீ கடைக்காரருக்குள்ள என்னமோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்து பேசியிருக்கு. என்னன்னா, என்னதான் ஒரு பென்ஸ் கார் வச்சுருந்தாலும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக தெரிஞ்சாலும், அவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும், அவ்வளோ நல்ல ஃபோனு நகைன்னு வந்தாலும், அவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அவரோட லைஃப் ஸ்டைல் வேணால் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவரோட மனநிலை கிட்டத்தட்ட என்னோட மனநிலை மாதிரி தானே இருக்குது. நான் எதையோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து நான் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க எதையோ ஒன்று தேடி, அவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அவங்களும் நிறைவாக இல்லையே அப்படின்றது அவருக்குள்ள அப்போதான் புரிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பல பேர், ஒரு 99.9% ஆஃப் த பீப்புள் இதே மைண்ட் செட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கம்பேரிசன் அடுத்தவங்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதே மாதிரி வாங்கணும், இல்லை அதே மாதிரி ஆகணும். ஒருத்தருக்கு வெற்றியாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கூட பெரும்பாலுமான மக்களுக்கு, நான் எல்லாத்தையும் சொல்லலை, பெரும்பாலும் ஒருத்தரை பார்த்து நான் அவரு மாதிரியே ஆகணும், அவரு மாதிரியே நான் நிறையா சம்பாதிக்கணும், அவரு மாதிரியே பவர்ஃபுல் பர்சன் ஆகணும், அவரு மாதிரியே மக்கள் என்னை மதிக்கணும் அப்படின்ற அந்த கம்பேரிசன் மூலியமாக தான் தேடல் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இன்னைக்கு எந்த தன்மையில் இருக்கிறேன், என்னோட நிலை என்ன, இதை எப்படி நான் உயர்த்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவுதான் பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளவு பொருட்செல்வம் வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு தேடல் இருக்கும். ஏன் நிறையா பேர்த்துக்கு ஒரு சிம்பிளான வாழ்க்கை எனக்கு இல்லையே அப்படின்ற ஏக்கம் கூட இருக்குது. கோடிக்கணக்கில் காசு இருக்கும், ஆனால் ஒரு சிம்பிளான வாழ்க்கை எனக்கு இல்லையே அப்படின்ற தேடல் இருக்கும். மொத்தத்தில் இந்த தேடலோட அடிப்படை என்ன? அமைதி தான். ஒரு அமைதித்தன்மை எனக்கு வேணும் அப்படின்றது தான் உங்கள் மனசோட தேடல். இந்த எல்லையற்ற தேடலுக்கு காரணம் ஒரு நிலைத்தன்மை வேணும், ஒரு செக்யூர்டான ஃபீலிங் வேணும் அப்படின்ற இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற உங்களுக்கு புரியாத ஒரு தேடல், உங்கள் மனசோட தேடல் தான் இந்த எல்லையற்ற ஓட்டத்துக்கும் உங்களோட துன்பத்துக்கும் காரணம். இப்படி கம்பேர் பண்ணிகிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு தான் நீங்கள் தேடி ஓடுனீங்கனாலும் உங்கள் ஓட்டம் நிற்காது. போய் சேர வேண்டிய இலக்கு, உங்கள் மனம் எதை தேடுது அப்படின்ற அந்த விஷயத்தை தெரியாமல் எவ்வளவு நாள் மனம் போகிற போக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்கள் வாழ்க்கையோட பயணம் ஒரு நிறைவில் போய் முடியாது. அப்படி நான் நிறைவடைஞ்சு என்ன பண்ண போகிறேன்? மனசு தேடுற அந்த அமைதி கிடச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் ஒரு செயின்ட்டா, ஒரு சாமியாராவோ இல்லை ஒரு மாங்காவோ போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் நிறையா சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், இந்த சொசைட்டியை நல்லா மாற்றணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் முதல்ல கிளியராக இருந்தீங்கன்னா தான் வெளியே என்ன வேலை செய்கிறதுங்கிறது தெரியும். வெளியில் என்ன வேலை செய்கிறது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், உங்கள் தொழிலில் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது நல்லா தெரியணும்னா மென்டல் கிளாரிட்டி மஸ்ட். இந்த மென்டல் கிளாரிட்டி அப்படின்றது சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதாலையோ இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குறதுனாலையோ கிடச்சிடாது. ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வேணும். சும்மா உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு பனைமரத்தடியில் உட்காந்துட்டு பணம் பழம் ஒழுகுது அப்படின்னு கனவு கண்டால் பணம் பழம் வராது. உங்களுக்கு பணம் பழம் வேணும்னா மரத்தில் ஏறணும், இல்லாட்டி அந்த மரத்தில் ஏறுறதுக்கு உண்டான டூல்ஸை வச்சோ இல்லை அந்த பழத்தை பொறிக்கிறதுக்கு உண்டான டூல்ஸை வச்சோ அந்த பழத்தை எடுத்தால் தான் வரும். உங்கள் முன்னாடி நான் பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து வச்சேன்னாலும் நான் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு இந்த சாப்பாடு எனக்குள்ளே போகுது, இது போய் என்னை நரிஷ் பண்ணுது, என்னோட பசி தீருதுன்னு கனவு கண்டிங்கன்னா நடக்குமா? இல்லையே, அதை எடுத்து சாப்பிட்டா தானே முடியும். எனக்கு பிடிச்சிருக்கே, நான் சாப்பிடுவேனே. அது ரொம்ப ஈஸியான வேலை, அதனால் அதை செஞ்சிடறோம். ஆனால் வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நிறையா வேலை செய்யணும், கஷ்டமான வேலைகளை செய்யணும், நீங்கள் இது வரைக்கும் செஞ்சிடாத வேலைகளை செய்யணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். இது கஷ்டமாக இருக்குது, அதனால் அதை நான் செய்ய மாட்டேன். அதை விட ரொம்ப ஈஸியானது மேனிஃபெஸ்டேஷன். கண்ணை மூடி உட்காந்துக்கலாம். என்னை சுற்றி 10 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த 10 பேர்த்துக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்க இப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு உட்காந்துக்கலாம். நடக்குமா? உங்களை நீங்கள் இப்போ இருக்கிறத விட எச்சான துயரத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க. 6 மாதம் இப்படி கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 7வது மாதம் என்னடா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்? மனசில் கிளாரிட்டி வேணும்னாலும் சரி,
வாழ்க்கையில் வெற்றி வேணும்னாலும் சரி, மனசில் அமைதி வேணும்னாலும் சரி, என்ன வேணும்னாலும் அதுக்கு முயற்சி வேணும். ஆன்மீக பாதை அப்படின்றது ஒருத்தரோட பொட்டென்ஷியலை அதிகப்படுத்தக்கூடியது. மென்டல் லெவலில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஒரு நிலைத்தன்மை வந்துருச்சுன்னா, உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட மனசு பக்குவப்பட்டுருச்சுன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்னாலையும் வெளிப்புற தூண்டுதலாலையும் உங்கள் மனம் அவ்வளோ சீக்கிரம் சஞ்சலமாகாது. கிளியராக அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை செய்யும். அதை நீங்கள் செய்வீங்க. கிளாரிட்டியோட செய்கிற எந்த ஒரு வேலையும் தெளிவான வேலையாக இருக்கும், சிறப்பான வேலையாக இருக்கும். எந்த ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்களோ அந்த வேலை வெற்றியை தாண்டி வேறு எதில் போய் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இதுவே இத்தனை மன இறைச்சலோட, இத்தனை பொறாமையோட, இத்தனை இல்லாமை அப்படின்ற ஒரு தன்மையினால் உள்ள நிரப்பப்பட்டிருக்கிற உங்கள் மனசை வச்சுக்கிட்டு எந்த வேலையை கிளியராக செய்ய முடியும்? ஸோ அந்த கிளாரிட்டியை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் முதல் இலக்காக இருக்கணும். ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாமுமே இந்த பொறாமை குணம் கொண்டு வந்துடும். அவனுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு இல்லை அப்படின்ற இந்த ஒரு பொறாமை குணம் உங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். இப்படியே இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடவே பல காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மூளையோட அமைப்பே மாறும். சினாப்டிக் ப்ரூனிங்னு ஒரு விஷயம் சயின்ஸில் இருக்குது. அந்த சினாப்டிக் ப்ரூனிங் அப்படின்றது ஒரு கார்டன், ஒரு பூந்தோட்டத்தோட எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பூந்தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் போய் அந்த தோட்டக்காரர் தினமும் எல்லா செடிகளில் இருக்கிற களைகளை, அழுகிப்போன பட்டுப்போன இலை தலைகளை, கொடிகளை, பிரான்ச்சஸை கட் பண்ணிட்டு இருப்பார். இதுக்கு பேர் ப்ரூனிங். தேவையில்லாததை அகற்றி எறிகிறது. ஆனால் அதே கார்டனர் கத்திரிக்கோளுக்கு பதிலாக மரம் வெட்டுறக்கு யூஸ் பண்ணுற செயின்ஸா ஒரு பெரிய மெஷினை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்டனுக்குள்ளே போகிறாரு. ஒரு சின்னதாக ஒன்று வெட்ட போகலாம் அப்படின்னு வெட்ட போய் சும்மா அப்படி திருப்பினாலே தேவையானதும் சேர்த்து கட் ஆயிரும். செடி திருப்பி வளரும், ஆனால் தேவையானது அந்த நேரத்தில் நடக்கலையே. அது நல்லா ஏற்கனவே அழகாக இருந்திருக்க வேண்டிய விஷயம் இல்லாமல் போயிடுது இல்லையா? ஏன்டா இப்போ இந்த கதையை இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சினாப்டிக் ப்ரூனிங்கிறதும் அதுதான். மூளையில் நியூரல் பாத்வேஸ்ன்னு இருக்குது. இந்த நியூரல் பாத்வேஸ் அப்படிங்கிறது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு தடம்னு சொல்லலாமே. பல நாட்களாக நீங்கள் பயணம் பண்ணுற ஒரு தடம் மாதிரி. பல நாட்களாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான நியூரல் பாத்வேஸ் நிறையா க்ரியேட் ஆகிருக்கும். இப்படி ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா கார்டிசோல் ஹார்மோன் உங்களுக்குள்ளே அதிகமாக சுரக்கும். கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக ப்ரொலாங்காக சுரந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நியூரல் டாக்ஸினாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இது டாக்ஸினாக மாறுச்சுன்னா மூளையில் செரெப்ரல் கார்டெக்ஸ்னு ஒரு லேயர் இருக்குது, தின்னான லேயர். இந்த தின்னான லேயர் இந்த நியூரல் டாக்ஸின்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்னும் ஸ்பீடாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் கார்டிக்கல் தின்னிங்னுவாங்க. இது தின்னாயிட்டே வரும்போது என்ன நடக்கும்னா தேவையான நியூரல் பாத்வேஸையும் சேர்த்து உங்கள் மூளை ப்ரூனிங் பண்ணிக்கும். ஜஸ்ட் லைக் அந்த கார்டனர் கொண்டு போய் ஒரு செயின் சாவை வச்சு செடிகளை பூரா கட் பண்ண மாதிரி தேவையானதையும் சேர்த்து கட் பண்ணிடும். மூளையோட அமைப்பே டோட்டலாக மாறும். கிளியராக திங்க் பண்ண முடியாது, கிளாரிட்டி வராது. பட் இதில் என்ன ஒரு இதுன்னா இந்த கார்டிக்கல் தின்னிங்கை பற்றி நான் இன்னும் நிறைய ஆழமாக பேசணுன்னா இட் டேக்ஸ் டைம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். பட் இப்போ அவ்வளோ டைம் கிடையாது. நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஒரு நாள் இந்த கார்டிக்கல் தின்னிங்காகவே ஒரு தனியான ஒரு சத்சங் வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ், ப்ரொலாங்டு டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கும்போது உண்மையாலுமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கூட உங்களால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான மைண்ட் செட் இருக்காது. உங்கள் மூளை அதையும் ஒரு பிரச்சனையாகவே பார்க்கும். நான் அடிக்கடி ரீவயரிங்னு சொல்லுவேன். உங்களோட இருப்பை ரீவயர் பண்ணணும்னு சொல்லுவேன். உங்களோட இன்னர் சிஸ்டமை, உங்களோட உள் அளவில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சு ஒரு கிளாரிட்டியோட, ஒரு இருப்புத்தன்மையோட, ஒரு சைலன்ஸோட இந்த உலகத்தை நீங்கள் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கும் ஆன்மீகம் மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, நல்ல டயட் அவசியமோ உங்கள் மைண்ட் அதை விட காம்ப்ளெக்ஸான டூல். இந்த காம்ப்ளெக்ஸான டூலை ஹேண்டில் பண்ணுறதுக்காக
இதை சரி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் வேதாந்திகளும் இப்படி எல்லா ஃபிலாசபர்ஸும் நல்ல நல்ல முறையான பயிற்சிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க, முறையான பாதைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு முறையான பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. எப்படி மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது? முதல்ல உங்களோட அகநிலையில் மாற்றம் ஏற்படும். அகநிலை மாறும்போது நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு ரியாக்ட் பண்ணுற விதமே மாறுது. கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சைலண்டான இடத்த சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் மெதுவாக சைலன்ஸ்குள்ளே வர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான போர்ட்டலாக இருப்பீங்க. ஒரு சைலண்ட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணுற ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிட்டராக இருப்பீங்க. கிளாரிட்டி உங்களோட இயற்கையான நிலையாக மாறும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். வாழ்க்கையில் அந்த மொமெண்ட்டில் அந்த நேரத்தில் என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பீங்க. அந்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு உதவுறதுக்காக நான் ரீவயரிங் த பீயிங், அதாவது இருப்பு மறுசீரமைப்பு அப்படின்ற 8 ஸ்டேஜஸ் கொண்ட ஒரு முழுமையான ஆன்மீக பாதையை வடிவமைச்சிருக்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க, இது ஆன்மீக பாதை, கோர்ஸ் கிடையாது. இவ்வளோ டைம் ஃப்ரேம்குள்ளே இதை முடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் வர்றதுக்கு பதிலாக ஸ்டேஜ் 1 அப்படின்றது முதல் படின்னு நினச்சிட்டு உள்ள வாங்க. பயிற்சிகளை கான்ஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அகநிலையில் மாற்றம் ஏற்படும். இந்த அகநிலை மாற்றமும் அந்த கிளாரிட்டியும் அந்த சைலன்ஸும் உங்களோட புற சூழலை நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். பட் பயிற்சியை மட்டும் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், மற்றது எல்லாமே தானாக நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இன்னர் சேஞ்சுக்கு பயிற்சி உங்களுக்கு உதவும். அந்த ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயிற்சி உதவும். வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா, வாழ்க்கையில் வெற்றி வேணுமா, பணம் வேணும்னா அதுக்குண்டான முயற்சி உங்ககிட்ட இருக்கணும். சோம்பேறித்தனத்தை கட் பண்ணி எரியணும். என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கன்சிஸ்டண்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. முயற்சி நீங்கள் தான் எடுத்தாகணும். வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா முயற்சி உங்களுதாக தான் இருக்கணும். மேஜிக்கெல்லாம் இங்கே நடக்காது, மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது, அஃபர்மேஷன் நடக்காது. உங்களோட இன்னர் சிஸ்டமை, உங்களோட அகநிலையை நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா வாழ்க்கையும் நீங்களே மாற்றி அமைக்கணும். அதுக்கான பாதையாக நான் இருப்பேன், அந்த பாதைக்கான வெளிச்சமாக நான் இருப்பேன். சரி, இதையெல்லாம் சொல்கிறீங்களே, அப்போ வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லையா, பணம்ங்கிறது உண்மை இல்லையா அப்படின்னா, பணம்ங்கிறது முழுமை இல்லை. 10,000 கோடி கூட நீங்கள் சேர்த்தலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மாதம் தப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க இல்லையா? அது நிரந்தரமான ஒன்று கிடையாது. பணம்ங்கிறத உங்களோட வேல்யூவை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களோட வேல்யூ வேறு, பணம் வேறு. இந்த பணம் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு பூவை எடுத்துக்கங்களேன். அந்த பூவில் தேன் இருக்கிறதுனால தான் தேனீக்கள் வருது, அத்தனை தேனீக்கள் அட்ராக்ட் ஆகி வருது. அந்த பூ அழகாக இருக்கிறதுனால தான் நம்ம திரும்பி பார்க்குறோம். ஒரு மரம் நிழல் கொடுக்கறதுனால தான் அதை நல்லதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். மழை தரதுனால தான் இது நல்லதுன்னு இந்த சிஸ்டம் பாதுகாக்குது. நீங்கள் எப்போ யூஸ்ஃபுல்லாக மாறுறீங்களோ அப்போ தான் உங்ககிட்ட இந்த பணம் அப்படின்ற இந்த தேனி வரும். இந்த தேனி அப்படின்றது ஜஸ்ட் பை ப்ராடக்ட். இந்த பணம் வெறும் பை ப்ராடக்ட் தான். வேல்யூவை கொடுத்துக்கிட்டே இருங்க, இது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வேல்யூக்கான ஃபியூயலாகவும் இருக்கும், உங்களுக்கான ஃபியூயலாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுனால, நிறையா பேத்துக்கு, நிறையா மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுனால, கம்பேஷனோட ஒருத்தரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுனால, ஒருத்தரோட வேலையை ஈஸி பண்ணி தரதுனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இன்னர் அலைன்மெண்ட் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் சக்ஸஸ்க்கு உதவும். வாழ்க்கையில் எவ்வளோ சக்ஸஸ் வேணாலும் பார்த்துருக்கலாம், அப்படி பார்த்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சைலன்ஸ்லேயே அப்படின்னு ஏதாவது ஒரு தேடலோடு தானே உங்களுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறது வெறும் பணத்தை மட்டும் இல்லை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது ஒரு முழுமைக்குள்ளே எல்லாமே அடக்கம். அந்த அமைதி நிலைங்கிறது ஒரு முழுமையான நிலை, அதுக்குள்ளே எல்லாமே அடக்கம். பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறது முழுமை கிடையாது, அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் பீயிங் தான். இந்த வாழ்க்கையில் இந்த உடம்புன்ற வாகனத்தில் இருக்கிற வரைக்கும்
எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை எல்லாத்தையுமே சரியான அணுகுமுறையில் நீங்கள் கொண்டு போகும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இவர்கிட்ட என்னமோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை வந்து அணுக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வேற மாதிரி மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்லேயும் மதிப்பு மாறும். வெளியே இருக்கிறது எல்லாத்த பற்றியும் பார்த்துட்டோம். உள்ளுக்குள்ள அமைதி வேணுமில்ல. உள்ளுக்குள்ள அமைதி இருந்தால் தான் முதல்ல உங்கள் மனசே உங்களை மதிக்கும். இல்லாட்டி இப்படித்தான் குரங்கு மாதிரி அங்கே இங்கேயும் தாவி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். உங்கள் மனசே நீங்கள் சொல்கிறத கேட்காட்டி எப்படி வெளியே இருக்கிறவங்க கேட்பாங்க? நீங்கள் தான் உங்கள் மனசு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதவே இந்த மனசு கேட்கல அப்படின்னா வேற யார் மதிப்பாங்க? இந்த மனசு எப்படி உங்களை மதிக்கும்? யார் ஒருத்தர் ஒரு இருப்பு நிலையில் ஒரு கிளாரிட்டியோட இருக்கிறாரோ அவருக்கு தான் இந்த பிரபஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த பிரபஞ்சமும் நீங்களும் வேற வேற இல்லை. எப்பவுமே கனெக்டடாக தான் இருக்கிறீங்க. பட் இன் டிஃப்ரெண்ட் லெவல். ஒரு மனுஷனை மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்க மாட்டான். எல்லாரும் வெவ்வேறு தன்மையோட படைக்கப்பட்டவங்க, வெவ்வேறு கேரக்டரிஸ்டிக்ஸோட படைக்கப்பட்டவங்க. ஒருத்தர் நல்ல ஆன்மீகவாதியா இருக்கிறாருன்னா அது அவரோட தன்மை, அவர் மூலியமா மற்றவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒருத்தர் நல்ல சயின்டிஸ்டா இருக்கிறாருன்னா அவர் மூலியமா நிறைய அட்வான்ஸ்டு திங்ஸ் இந்த உலகத்துக்கு போய் சேருது. இது ஒரு பேலன்ஸ். உங்களோட தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு கேள்வியா கேட்காதீங்க. முதல்ல உங்களுக்குள்ள பாருங்க. ஒரு சைலன்ஸுக்கு வாங்க, ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை வெளியே தேட மாட்டீங்க, உங்களுக்கே பதில் தெரியும். பணம் அப்படின்றது வெறும் ஃபியூயல் தான். உங்களோட விழிப்புணர்வு தான், உங்களுடைய இருப்பு நிலை தான் உங்களை இந்த வாழ்க்கையில் ஒரு முழுமையடைந்த மனுஷனாக மாற்றும். உங்களோட தேடல் இந்த எல்லையற்ற பரம்பொருளை நோக்கியது. பொருட்செல்வத்தை பார்த்து கிடையாது. பொருட்செல்வம் எல்லையற்றது கிடையாது. இனி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எதை தேடி ஓடுறீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது புரியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது புரிஞ்சாதான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வம் உண்மையான தேடல் இல்லை. உங்களோட தேடல் அந்த எல்லையற்றதை நோக்கியது, அந்த எல்லையற்ற பரம்பொருளை நோக்கியது அப்படிங்கிறது புரியும். அந்த எல்லையற்ற செல்வத்தை, அந்த அமைதி நிலையை நீங்கள் அடையும் போது நீங்கள் நினைக்கிற பொருட்செல்வம் எட்டாக்கனியாக இருக்காது. உங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்கும். வெற்றி சுலபமாக கிடைக்கும். அந்த வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகணும்னா உள்முகமாக திரும்பணும். உள்முகமாக என்னைக்கு நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் 2 நாள் எந்த ஒரு வேலையை பண்ணீங்கனாலும், எந்த ஒரு பயிற்சியை பண்ணீங்கனாலும் மாற்றத்தை கொடுக்காது. வாழ்க்கை மாறணும்னா வாழ்க்கை முறையாகவே உங்கள் மாற்றத்துக்கான பயணம் இருக்கணும். அப்படி ஒரு பயணமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு தேவையான அமைதியும் சந்தோஷமும் நிறைவும் அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் எப்போ நிறைவான மனிதராக இருக்கிறீங்களோ அப்போ தான் அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தையாவது ஒரு நிறைவான குடும்பமாக வச்சுக்க முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வெளியில் போய் தேடாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்து ஒரு அமைதியான மனுஷனாக நீங்கள் மாறுறது, ஒரு தெளிவான மனுஷனாக நீங்கள் மாறுறது. அந்த மாற்றத்துக்கான பயணத்தை இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்துலேயே ஆரம்பிங்க. அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களுக்கு அமைதியை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.